ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் என்ன பண்ணுறீங்க? காலையில் ஆனாவே அடிதடி சமையல் தான். எங்கள் வீட்லேயும் அதே மாதிரி தான். என்ன பண்ணுறதுனே தெரில. நேரமாக எந்திரிக்கணும்னு அலாரம் வச்சு 7 மணிக்கு எந்திரிச்சு அடிதடி சமையல் தான் பண்ணிகிட்டு இருந்தேன். பாத்திரத்தை எல்லாம் போட்டு உருட்டிட்டு பச்சை பயிறு எடுத்துட்டேன். எங்கள் வீட்டில் யாருக்குமே பச்சை பயிறு பிடிக்காது. ஆனாலும் இது தான் சாப்பிட்டாகணும்னு சொல்லிவிட்டு எடுத்து குழம்பு வைக்க ஆரம்பிச்சிட்டேன். நல்லா வறுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குக்கரில் வந்து பச்சைப்பயிறு கழுவி போட்டுட்டு தக்காளி பூண்டு எல்லாத்தையும் போட்டு தண்ணி ஊற்றிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் கொஞ்சமாக சீரகம் எல்லாத்தையும் போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு ஒரு 7-8 விசில் விட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நல்லா வேகும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாணலி எடுத்து வச்சுட்டு அதில் எண்ணெய் கொஞ்சமாக கடுகு எல்லாம் போட்டு நல்லா கடுகு பொரியிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் பெரிய வெங்காயம் வரமிளகா பச்சை மிளகா எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா தாளிக்க ஆரம்பிச்சிட்டேன். நல்லா தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த வெந்துட்டுருக்கிற பச்சைப்பயிறு அதில் போட்டு கடையிறது தான். பெரிய விஷயம்லாம் இல்லை. ஆனால் வந்து இதுவுமே ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா. ஆனால் எங்கள் வீட்டில் யாருக்கும் பிடிக்காது. எனக்கு ரொம்ப பிடிக்கும் பச்சைப்பயிறு, உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இப்போ நல்லா விசில் வந்து நல்லா மசிஞ்சு வந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இன்னொன்று மத்து இல்லை. மத்து தேடி தேடி பார்த்தேன், எங்கேயும் கிடைக்கல. சரி நம்மளுக்கு கிடைச்ச கரண்டி தான் மத்துன்னு சொல்லிவிட்டு அதிலே நல்லா வச்சு மேஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெங்காயத்துக்கு கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கிட்டேன். அப்போ நல்லா சீக்கிரமாக வெந்துடும். நல்லா வதக்கி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதை எடுத்து அப்படியே வந்து அந்த பச்சைப்பயிறு அதில் அப்படியே போட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். குக்கர்லேயே போட்டேன். நல்லா போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் கொஞ்சமாக வீட்டில் அரைச்ச சாம்பார் தூள் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அது போட்டு இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு அதையும் போட்டுட்டு கொத்தமல்லி தழை இருந்தது. கொஞ்சம் நிறையாவே போட்டுட்டனால வாசனைக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். அதனால் கொத்தமல்லி தழை நிறையாவே போட்டுட்டு நல்லா கொதிக்க விடலான்னு சொல்லிட்டு நல்லா அடுப்பில் வந்து கொதிக்க வைக்க வச்சுட்டேன். இடையில மற்ற வேலைகளே பார்த்துட்டு இருந்தேன். அங்கேயும் ஓடிட்டே தான் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இதே பார்த்துட்டு இருந்தால் வேலைக்காகாதுன்னு சொல்லிட்டு அப்புறம் நல்லா குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தேன், ஓகே போதும்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டேன். டைமர் ஆயிடுச்சு. ஒரு டிஃபன் பாக்ஸ் எடுத்து நல்லா ஒயிட் ரைஸ் சூடாக வச்சுருந்தேன். அதையும் போட்டுட்டு கருப்பு சுண்டல் வேக வச்சுருந்தேன். அதையும் போட்டுட்டு அதுக்கப்புறம் முட்டைகோஸ் பொரியல் அப்புறம் பச்சைப்பயிறு குழம்பு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் 2 பேர்த்துக்குமே பேக் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்பி ஓடியாச்சு ஃப்ரெண்ட்ஸ்.